கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சுன்னு வரேன். 4 வருஷமாக வேலை செஞ்சுன்னு வரேன். அந்த 9 மணிக்கு உள்ளே போனால் கூட அந்த 10 ஹவருக்கு அந்த 10 மணிக்குள்ளே அந்த 1 ஹவர் கவுண்டிங் நாங்கள் கொடுத்தாகணும். அந்த டார்கெட் வைப்பாங்க. அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனாவே அடுத்த ஹவரில் நாங்கள் அந்த கவுண்டிங் கொடுக்கணும். 10 நிமிஷம் தண்ணி குடிக்க போகிறதுனால அந்த 10 நிமிஷம் ப்ளீஸ் மிஸ் ஆயிடுச்சேன்ட்டு நம்மளை திட்டுறாங்களே அப்படின்னு சொல்கிறதுனால பயந்துக்கினே தண்ணி குடிக்க போக முடியாது, ரெஸ்ட் ரூம் போக முடியாது. 1 ஹவருக்கு ரெஸ்ட் ரூம் போகலாம், 1.5 மணி நேரத்துக்கு ரெஸ்ட் ரூம் போகலாம். அப்படியே வயிறு வலி ஆரம்பிச்சிடும், வயிறு எரிச்சல் ஆரம்பிச்சிடும். பொதுவாக இது போன்ற தொழிற்சாலைகளில் மிக குறுகிய இடத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பணி செய்வார்கள். அது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக இயங்கும் எந்திரங்களில் இருந்து வெளியாகும் வெப்பம் அறையின் சூட்டை அதிகரிக்கும். சூட்டை தணிக்க இது போன்ற தொழிற்சாலைகளில் ஏசி வசதியும் இருக்காது. மேலும் ஆடையை தேய்ப்பது, உலர்த்துவது போன்ற செயல்களால் வெப்பம் மேலும் அதிகரிக்கும். எனவே முதலில் மாலதி தன்னைத்தானே கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம். தேவையான நேரத்தில் கழிப்பறைக்கு செல்வது அவசியம். 2வது, அவரது பிறப்புறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது, அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலின் வெப்பத்தை குறைக்க அடிக்கடி முகத்தை கழுவுவது அவரின் உடல் சூட்டை குறைக்கலாம். வெப்பம் அதிகமாக இருக்கும் இடங்களில் அதிக நேரம் பணி செய்பவர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம்.